பேயிற்கும் பிசாசிற்கும் வாக்களித்தது போதும், தாமரைக்கு வாக்களியுங்கள். பேராசிரியர் ராமசீனிவாசன் மதுரையில் பரபரப்பான பேச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மதுரை பாராளுமன்ற தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் பேராசிரியர் ராமசீனிவாசனை ஆதரித்து அகில பாரத வடிவு மல்லத்தி அதிகார அமைப்பினர் மற்றும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் மதுரையின் பல்வேறு இடங்களில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர். மேலும் முக்கியமான இடங்களில் பேராசிரியர் ராமசீனிவாசன் வீதி வீதியாக வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். அங்கு கூடியிருந்த மக்களிடம் பேயிற்கும் பிசாசிற்கும் இதுவரை வாக்களித்தது போதும், 500 ரூபாய் வேண்டுமா, நல்ல குடிநீர் சாலை வசதிகள் வேண்டுமா, உங்களுக்காக போராட தாமரை வலுவாக நிற்கிறது. நாடாளுமன்றத்தில் டீ காபி போண்டா சாப்பிடுவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டாம். உங்களுடைய பிரச்சனைகளை யார் தீர்த்து வைப்பார், அவர்களுக்கு வாக்களியுங்கள் என கூறி அம்மக்களிடம் தீவிரமாக தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மண்ணிலிருந்து முதல் வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக நமது மண்ணின் மைந்தர் பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான ஓட்டை தாமரை சின்னத்தில் தாமரைக்கு வாக்களித்தால் மட்டுமே தவறுகள் சரி செய்யப்படும். அதனால போதும், மாறி மாறி போட்டது போதும். 5 வருஷம் பேய்க்கு ஓட்டு போடுறோம், அப்புறம் கொஞ்சம் போர் அடிச்சு 5 வருஷம் பிசாசுக்கு ஓட்டு போடுறோம். பேய்க்கு ஓட்டு, பிசாசுக்கு ஓட்டு. தம்பி கஷ்டப்படுத்தாங்கப்பா, உட்காருங்கப்பா, பரவாயில்ல உட்காருங்க, அங்கே இருக்கு. ஏன் கஷ்டப்படுத்து? 5 வருஷம் பேய்க்கு ஓட்டு, 5 வருஷம் பிசாசுக்கு ஓட்டு. அதுல கம்யூனிஸ்ட் கட்சி வேலை வருது, அது கொல்லிவா பிசாசு. இந்த பிசாசு பரவாயில்ல, அது கொல்லிவா பிசாசு, மோசமான பிசாசு. கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே மோசமான பிசாசு. அதனால இப்படி ஓட்டு போட்டு நம்ம ஏமாறக்கூடாது. ரெண்டாவதுங்க, மேல டெல்லியில பிரதமரா மோடி தான் இருக்க போறாரு. இவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன செய்வாங்க? அவங்க வேணா பார்லிமெண்ட் கேண்டீன்ல போய் போண்டா வடை சாப்பிட்டு வரலாம். அந்த போண்டா வடை தான் அதிமுகத்தில் நல்லா கிடைக்குது. அந்த ஊர்ல நீங்க வெங்கடேசன் வந்தா சொல்லுங்க, போண்டா வடை சாப்பிடுங்க, நீ டெல்லி போகாதியா, நாங்களே போண்டா உனக்கு கொடுத்து அனுப்புறோம். சரவணன்ட்ட சொல்லுங்க, வடை இதெல்லாம் பஜ்ஜின்னு தந்து நீங்க நல்ல டாக்டர் பாருங்க. நீங்க என்னதான் பஜ்ஜி கொடுத்தாலும் அவரு உங்களுக்கு அல்வா தான் கொடுப்பாரு. அதனால இப்படி போக வேண்டாம்னு சொல்லுங்க. தாமரையில் நீங்க ஓட்டு போடணும், பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடணும்னு நீங்க நினைப்பீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. 500 ரூபா கொடுத்தா போடக்கூடாது. உங்க தொகுதி அமைச்சர் தொகுதியில அமைச்சரே நினைக்கிறாரு, பத்திரப்பதிவுல அடிச்சு வச்சிருக்காரு 1000 கோடி. செம காசு. எவ்வளவு சொன்னீங்கன்னா வெயிலுக்கு மயக்கம் போடுறீங்களே, அந்த காசு கேட்டு நம்பர் கேட்டாலே மயக்கம். அவ்வளவு பணம் அடிச்சு வச்சிருக்காரு. கோபாலபுரத்துக்கு கப்பல் கட்டுறது போக அந்த மிச்சத்துல அவர் வாழ்ந்தது போக ஏதாவது உதவியா இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு ஓட்டு போடுறது. நமக்கு அப்படி காசு வேணும். கொள்ளையடிச்ச காசு, திருட்டு காசு, பாவ பணம் நமக்கு மக்களை கொள்ளையடிச்சு வந்த பாவ பணத்தை நம்ம கையில் தவறுமா? அதாவது பாவ பணம். திமுக கொடுக்குற பணம் பாவ பணம், அண்ணா திமுக பணம் பாவ பணம். ரோடு போடாமல் கொள்ளையடிச்சு, தண்ணி கொடுக்காம கொள்ளையடிச்சு, மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் கொள்ளையடிச்ச பணம். அதை பணம் கையில் ஒன்றும் தரக்கூடாது. 500 ரூபா வேணுமா, நல்ல ரோடு வேணுமாமா, எது வேணும்? 500 ரூபா வேணுமா, குடிக்க தண்ணி வேணுமா? 500 ரூபா வேணுமா, நல்ல ஆஸ்பத்திரி வேணுமா? 500 ரூபா வேணுமா, பிஜேபி வேணுமா? 500 ரூபா வேணுமா, தாமரை வேணுமா? 500 ரூபா வேணுமா, நரேந்திர மோடி பிரதமர் ஆகணுமா? அப்புறம் என்ன, அங்கேயே நிறுத்துங்க. காசை கொண்டு வரணும், அங்கேயே நிறுத்து. எங்களுக்கு மோடி பிரதமர். தேர்தல் அன்னைக்கு காலையில வீட்டு வாசல்ல நல்லா வாசல் தெளிச்சு தாமரை கோலம் போடும். இந்த தெருவே தாமரை கோலம் போடலாம்ல. நமது சின்னம், நமது சின்னம் நல்லவர்கள் சின்னம், மதுரையின் சின்னம், வளர்ச்சியின் சின்னம். பாரத் மாதா கி ஜெய்.